நான் காலேஜ் படித்த சமயங்களில் நான் சிலரோட டீல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் ஒரு நெகட்டிவ் பையனோட என்னுடைய நிறைய கிளாஸஸ் அமைஞ்சிருச்சு. அவன் பேர் மைக். ஒரு தடவை அவன் இருக்கிற குரூப்பில் நான் இருக்க வேண்டியதாக போயிடுச்சு. அவன் நல்ல ஃபன்னான பையனாக இருந்தாலும் எங்களோட காலேஜ்லேயே அவன் தான் சோம்பேறியான ஒருத்தன். அவனுக்கு அவனோட ஒர்க்கில் ப்ரெஷர் பண்ணுறதே பிடிக்கல. அவனோட பார்ட் ஆஃப் த ஒர்க்கை அவன் செய்யவே மாட்டான். நாங்கள் அவனை ஒர்க் பண்ண சொல்லி ப்ரெஷர் கொடுத்தாலும் நாங்கள் ரூடாக நடக்கிறதா கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவனுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸை கொடுத்தும் அந்த வேலையை பண்ணாத காரணத்தினால அவனை அந்த குரூப்பை விட்டு வெளியே அனுப்பிட்டோம். அவனோட இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அவனோட வாழ்க்கையை பல வகையில் பாதிச்சது. அவனையே அவுட் ஆஃப் ஷேப் ஆக்கிக்கிட்டான். அவனாலேயே க்ரூம் பண்ணிக்க முடியல. கடைசியில் அவன் குடிகாரனாக மாறிட்டான். கப்புள் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஹை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். டீச்சர் சரியாக கான்செப்ட் சொல்லி தரலன்றதை கம்ப்ளைண்டாக சொல்கிற நூற்றுக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை நான் சந்தித்தேன். அவங்க பேரண்ட்ஸ் நல்ல ஸ்கூலில் என்னைய சேர்க்கலைன்றதை கம்ப்ளைண்டாகவும் அவங்களோட எக்ஸாம்ஸ் அண்ட் ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் டஃபராக இருக்கிறதாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறத வாடிக்கையாக சொல்கிறாங்க. நான் அவங்கக்கிட்ட பேஷன்ஸ் அண்ட் ஹாபியை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டேன். இதில் பல பேர் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுலையும் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுலையும் தங்களோட நிறைய நேரங்களில் வேஸ்ட் பண்ணுறாங்க. அவங்களில் ஒருத்தர் கூட எக்ஸசைஸ் பண்ணுறதுலையும் புக்ஸ் ரீட் பண்ணுறதுலையும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே நேரத்தை செலவிடுறதையும் எதையும் செய்கிறது இல்லை. அவங்க டெக்னாலஜிக்கு அடிமையானதுனால எல்லாத்துலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதையே செய்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ண பிடிக்காத காரணத்தினால சோம்பேறித்தனமாக இருக்கிறதையும் அதனால் மற்றவங்களை குறை சொல்கிறதுலையும் பெரும்பாலான நேரத்தை செலவிடுறாங்க. இதனால் ஆண்கள் முன்ன இருந்ததை விட இப்போது வீக்கராக இருக்கிறாங்க. இதில் இருந்து ஏன் ஆண்கள் சாஃப்ட் அண்ட் டெலிகேட்டாக இருக்கிறாங்க நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். நான் கண்டுபிடிச்சது இதோ. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே முக்கியமாக இருந்திருக்கு. காரணம் அது தவிர்க்க முடியாதது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே சூப்பர் ஈஸி. மாடர்ன் டே டெக்னாலஜி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதையும் சவால்கள் எதிர்கொள்கிறதையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது கூட எமோஷன்ஸை பேலன்ஸ் பண்ண மெடிடேஷன் பண்ணாமல் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுலையும் ஜங்க் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுலையும் நேரத்தை செலவிடுறாங்க. ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுக்கு 4 கடைக்கு போகிறதுக்கும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் Amazon.comல எல்லா பொருளையும் வாங்கிடலாம். போர் அடிக்கும்போது கூட நியூ ஆக்டிவிட்டீஸாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஃபோனில் வீடியோ கேம் விளையாடுறது மூலமாக எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம். ஆங்ஷியஸ் அண்ட் ஒரீடாக இருக்கிற அப்பையும் நம்ம ப்ரீத் ஒர்க்கையோ இல்லை ஜார்னலையோ ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது. நம்மளால் முடிஞ்ச அளவு நிறைய நேரம் நெட்ஃப்ளிக்ஸில் நம்மளோட கவலைகளை டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் ஆண்கள் அவங்களுக்கு ஏற்படுற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் ஆக்குறதுக்கான சுச்சுவேஷனாக அமையுது. பெண்களோட பேசவோ பழகவோ தெரியாத நபர்களுக்கு ஃபோன் ஸ்க்ரீனில் அதை பண்ணுறது அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கு ஈஸியர் அண்ட் சேஃபராக இருக்குது. ஆண்கள் அவங்க எல்லா விஷயங்களும் ஈஸியஸ்ட், சேஃபஸ்ட் அண்ட் குவிக்கஸ்ட்டாக இருக்கிறதுக்கு அவங்க ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனாக இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணமாக அமையுது. வீக்கமேனாக இருக்கிறதுக்கான பெரிய வீக்னஸ் என்னென்னா டஃபராக இருக்கிறதுக்கான எங்கே போகணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கிறது தான். வீக்கான ஆண்கள் பரவி இருக்கிறதுக்கான 3 காரணங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, இன்சேன் லெவல்ஸ் ஆஃப் சீப் டோபமைன். டோபமைன்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு மோட்டிவேஷன் மாலிகூல் ஆர் டிசையர் மாலிகூல். ஹிஸ்ட்ரியில் முன்னாடி டோபமைன்ஸ் லெவல் இன்க்ரீஸாக எக்ஸ்பீரியன்ஸஸ் பண்ண ஆண்கள் இந்த காலத்தில் மாடர்ன் டெக்னாலஜினால் அதை அனுபவிக்க முடியறது இல்லை. பான், சோஷியல் மீடியா, ஜங்க் ஃபுட், வீடியோ கேம்ஸ் மூளையில் டோபமைன் லெவலை அதிகரிக்க செய்கிறது இல்லை. உங்கள் மூளையை பேலன்ஸாக இருந்தால் தான் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும். உங்களோட மூளையில் சம்மந்தமில்லாத டோபமைன் ரிலீஸ் ஆகும்போது சென்சிட்டிவிட்டியை குறைச்சிடுது. அதனால தான் ஆண்கள் லேசியாகவும் எந்தவித ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஆண்கள் எப்பயும் வாழ்க்கையில் டீசென்சிட்டைஸ்டாக இருப்பாங்க. அந்த காலத்து பெண்களோட பேசுகிறதும் ஆரோக்கியமான உணவை வேட்டையாடுறதும் தேவையாக இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் பெண்களோட பேசுகிறதுக்கு சோஷியல் மீடியாவே போதுமானதாக இருக்கிறதுனால ஆண்களுக்கு பெண்களோட பேசுகிறது ஈஸியாக ஆகிருச்சு. அதே நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதுக்கான தேவையும் இல்லை, ஆரோக்கியமானதை சமைக்க அவசியமும் இல்லை. இன்ஸ்டாகிராம் மாடல்ஸ் அண்ட் போனும் வர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபேக் ப்ளஷன்றதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். இந்த 2 விஷயங்கள் தான் உங்களுடைய மூளையில் இருக்கிற டோபமைனை உணர்ச்சி தன்மையற்றதாக மாற்றுது. இந்த 2 விஷயங்களில் கம்பேர் பண்ணும்பொழுது மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இதை பார்க்குற ஆண்களுக்கு போர் அண்ட் டல்லாக இருக்குது. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டாகிராமில் இருக்கிறது ஒரு பொண்ணை பார்க்கும்போது அந்த பொண்ணை உங்களுக்கு முன்னாடி பார்க்குறதா நீங்கள் மூளையை ட்ரிக் பண்ணிக்கிறீங்க. நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இன்ஸ்டாகிராமில் பார்க்குற பெண்களை நீங்கள் நேரில் உங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா?
இல்லை, அப்போது உங்களோட மூளையை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நிஜமாக அதை அனுபவிக்க நினச்சா வெளியே போய் அதை உங்களோட நிஜ வாழ்க்கையில் அடைங்க. பான் பற்றி பேசுவோம். பானுக்கு அடிமையாக இருக்கிற பல பேர் நிஜத்தில் செக்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. இது ஷேமாக ஃபீல் ஆக வேண்டிய விஷயம் இல்லை. பான் உங்களை செக்ஸுன்றதை ஃபிசிக்கல் பார்ட்டாக ப்ரைமரி ஆஸ்பெக்டாக கொண்டதாக நினைக்க வச்சிருச்சு. மற்றவங்க கூட ஏற்படுற போர் அண்ட் கனெக்ஷன் இதன் மூலமாக டெஸ்ட்ராய் ஆகிடுது. பீப்புள் எப்பையும் லவபிள் பீயிங்ஸ். அவங்க உங்களுக்கு தேவைக்காக யூஸ் ஆகிற பொருள் கிடையாது. அர்த்தமில்லாத இந்த பான்காக உங்களுடைய அர்த்தமுள்ள வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் டோபமைனை சமம் இல்லாததாக ஆகுது. இது நாளடைவில் நிஜ வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத ஒன்றா ஆகிறது. இதனால தான் நீங்கள் டயர்ட் அண்ட் போராக ஃபீல் பண்ணுறீங்க. 2வது காரணம், ஆண்கள் ஏன் முன்னாடி விட இப்போது வீக்காக இருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி. ஃபிசிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா டிஃபிகல்ட்டாக இருக்கிற சில மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் திங்ஸை செய்யணும். ஈஸி அண்ட் எஃபோர்ட்லெஸ்ஸான சில விஷயங்களை செய்கிறதுனால ஸ்ட்ராங்காக நீங்கள் இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு ஒன்று தேவைப்படுறத வாங்கணுன்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். மாதம் முழுதும் சேமித்து வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணுன்னா ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். சமைக்கணுன்னு அவசியம் இல்லை. இது மாதிரியான ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணுற சில விஷயங்கள்னால ஆண்கள் டிஃபிகல்ட்டியானதை சூஸ் பண்ணுறது இல்லை. அதனால தான் டிஃபிகல்ட் சேலஞ்சஸ் டஃபர் டாஸ்க்கை எதிர்கொள்கிறத ஆண்கள் உடனடியாக குவிட் பண்ணிடுறாங்க. அதனால தான் பிஸ்னஸ் அண்ட் ஜாப் தேவைப்படும் பொழுது கூட நீண்ட நாள் எடுக்கிறத ஆண்கள் விருப்பப்பட மாட்டாங்க. உடனடியாக எல்லாமே கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரெண்டையும் உங்களால் ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக வாழ்க்கையில் அடைய முடியாது. கெரியர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இது ரெண்டும் ஒரு அர்த்தமுள்ள நல்ல வாழ்க்கைக்கு அவசியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு எந்தவித ஆப்பும் ஷார்ட்கட்டும் இல்லை. வர்த்தி திங்ஸ் எல்லாமே ரொம்பவே முக்கியமானது. லவ், ஒர்க், ஜாய், கான்ஃபிடென்ஸ் அண்ட் பில்டிங் ஸ்கில்ஸ் சுலபமானதாக டெக்னாலஜினால் கிடைச்சிடாது. ஆண்களை பலவீனமாக ஆக்குறதுக்கான 3வது ஃபேக்டர் ஆர்ட், கல்ச்சர். நம்மளுடைய சமூகத்தில் எல்லாரும் ஸ்பெஷலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கான கிளியர் எக்ஸாம்பிள் நம்மளுடைய எஜுகேஷனல் சிஸ்டம் தான். முன்னாடியெல்லாம் சில பேர் செய்யாத விஷயங்களை ஒரு சில பேர் செய்கிறதுனால பாராட்டப்படுவாங்க. உதாரணமாக சில பேர் மட்டும்தான் ஸ்கூலில் நல்ல கிரேட் எடுப்பாங்க. அதுக்காக அவங்க தங்களுடைய உழைப்பையும் போட்டிருப்பாங்க. விளையாட்டு போட்டிகளில் கூட இது நடக்கும். ஆனால் இப்போ இருக்கிற ஸ்கூல் சிஸ்டம் எல்லாரையும் வெற்றியாளனாக பார்க்கணுன்னு நினைக்குது. அதனால் அவங்களுடைய தரத்தை குறைக்கிறாங்க. யாரும் ஃபால் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்க சோகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இதனால் அன்ரியாலிஸ்டிக்காக இந்த உலகத்தை பார்க்குறாங்க. நீங்களும் இந்த உலகத்தை சிறப்பான ஒரு நபராக ஆகணும் அப்படின்னா உங்கள் காலேஜ் டேஸில் இருந்து அதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. சிறப்பான சில விஷயங்களை செய்கிறது மூலமாக நீங்களும் சிறப்பான ஒரு நபராக மாறலாம். நீங்கள் தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பீப்புளை அவங்கள எப்படி ஸ்பெஷல் ஆக்குதுன்னு தான் யோசிப்பாங்களே தவிர நீங்கள் எப்படி ஸ்பெஷலாக யோசிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு முக்கியம் இல்லை. நீங்கள் இந்த காலத்தில் ஏற்படுற சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண ஸ்பெஷல் பர்சனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்படுற சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணால் போதுமானது. நீங்கள் எப்படியுமே ஸ்பெஷலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தினமும் நடக்காது. உங்களை நோக்கி எரியப்படுற கல்லை நீங்கள் சேலஞ்சாக நினச்சி எதிர்கொண்டால் போதும்.